Good morning, everyone. Today we are going to discuss marshalling and contribution, section 81 and 82 of the Transfer of Property Act 1882. சரியா? இப்போ டைம் டேபிள் வந்து ஆஸ் ஆன் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏ செக்ஷனுக்கு ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நியூ ஸ்டாஃப் ஹாஸ் பீன் அசைன். ஸோ உங்களுக்கும் சி செக்ஷனுக்கும் தான் நான் கண்டினியூ ஆகுறேன். அது தவிர எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 செக்ஷன் வேற ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி லா ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபார் சி செக்ஷன் ஐ எம் ஹேண்ட்லிங். சரியா? இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டர் இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 செக்ஷனுக்கும் கண்டினியூவாக போகும்போது இப்போ உங்களுக்கு 81, 82, அடுத்து 83, 84, 85, 86, திருப்பி 87ல் உங்கள் கிளாஸ் பிகின் ஆகும் இல்லையா? இனிமேல் அப்படி ஆகாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு 81 and 82 செக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் அவங்களுக்கு சி செக்ஷன் 83, 84 முடிச்சுன்னா உங்களுக்கு 85லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். எனக்கு என்னன்னா எனக்கும் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா எனக்கு இன்னொரு சப்ஜெக்டையும் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃபார் மீ. பட் எனிவே ஐ லைக் டு ஒர்க் மோர். எப்பயுமே நான் 2 சப்ஜெக்ட் கேட்டு வாங்குவேன். நம்ம ஃபேக்கல்ட்டிஸ்லாம் பொதுவாக ஒரு சப்ஜெக்ட் தான் கேட்டு வாங்குவாங்க. நான் ஒவ்வொரு செமஸ்டர்லையுமே 2 சப்ஜெக்ட் ஐ வில் ஆஸ் அண்ட் கோ ஃபார் 2 சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில், அதாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இந்த காலேஜில் ப்ராப்பர்ட்டி லாவும் சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கும் போனேன். தென் லாஸ்ட் செமஸ்டர் ஐ வென்ட் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் அண்ட் லா ஆஃப் எவிடன்ஸ், 2 சப்ஜெக்ட். இந்த செமஸ்டரில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இவர் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ என்னன்னா இன்னொரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கும் கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அவென்யூ இருக்கு இல்லையா? உங்களுக்கு இப்போ என்னை நம்பி ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் அந்த 100 பேருக்கு புரிகிற மாதிரி நான் முதல்ல படிக்கணும் இல்லையா? அப்போ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நான் போடணும், நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எப்பவுமே பார்ப்பேன் 2 சப்ஜெக்ட் எடுக்கிறது. பட் என்னன்னா ஆன்லைனில் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நேரில் எடுக்கும்போது நமக்கு என்னன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எதுவுமே பிரச்சனையாக இருக்காது. பிகாஸ் எவ்ரி திங் வி ஆர் கோயிங் டு டூ தேர் அண்ட் டூ. பட் இங்கே வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்கல் இது டேட்டாஸ், அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக தான் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இது, வேற ஒன்றும் இல்லை. ரெகுலர் கிளாஸாக இருந்தால் 2 சப்ஜெக்ட் இல்லை, 3 சப்ஜெக்ட் கூட எடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் படித்தா எனக்கு தானே நல்லது. ஐ எம் கோயிங் டு எனிவே யூஸ் இட் இன் மை ப்ராக்டிக்கல் கோர்ட் ஆர் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் வைல் மீட்டிங் த கிளைண்ட் இல்லையா? ரிப்பீட்டடாக ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சரி, ஓகே. டுடே வில் பிகின் வித் செக்ஷன் 81. சரியா? செக்ஷன் 81 டைரக்ட் வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. மார்ஷலிங் செக்யூரிட்டிஸ். மார்ஷலிங் இந்த வார்த்தையை ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம். எங்க பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா சேல் எடுக்கும்போது செக்ஷன் 56ல பார்த்துருப்போம். மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே ஒரு ஆஸ்பெக்ட் தான் இப்போ செக்ஷன் 81ல வருது அப்படின்னா தட் இஸ் வித் ரிகார்ட் டு மார்ட்கேஜ். செக்ஷன் 56ல வந்துச்சுன்னா தட் இஸ் வித் ரிகார்ட் டு சேல் இல்லையா? ஏன்னா சேல் வந்து செக்ஷன் 54ல ஆரம்பிச்சு செக்ஷன் 57 வரைக்கும் போச்சு. ஸோ அப்போ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், மார்ஷலிங் கொஸ்டினை பார்த்ததும் டைரக்டா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கேட்டாங்க. பிகாஸ் மார்ஷலிங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மார்ஷலிங் கேள்வி கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருமே கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் உங்க மைண்ட் அப்ளை பண்ணணும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல. வெதர் இட் அமௌண்ட்ஸ் டு கேட்டிருக்கிறது என்ன, மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர்னா சேல்ல படிச்ச செக்ஷன் 56 பத்தி டீடைலா எழுதணும். மார்ஷலிங் செக்யூரிட்டிஸ் ஆர் மார்ஷலிங் with respect to mortgages அப்படின்னு கேட்டாங்கன்னா then you have to write in detail about section 81. சரியா? So these are the 2 sections where the word marshalling has been used in transfer of property act. So marshalling ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சில கொஸ்டின் பேப்பர்ல மார்ட்கேஜஸ் இருக்கக்கூடிய மார்ஷலிங் கேட்பாங்க, சில கொஸ்டின் பேப்பர்ல சேல்ல இருக்கக்கூடிய மார்ஷலிங்க கேட்பாங்க. அது என்ன கேட்டிருக்காங்கிறத நீங்க என்ன பண்ணணும், பொறுமையா கவனிச்சு then you have to answer. சரியா? இல்லைன்னா உங்களோட எஃபோர்ட் எல்லாமே என்ன ஆயிடும், வெயின் ஆகிடும். ஸோ அது மாதிரி ஆகக்கூடாது. ஓகே, நவ் வில் டிஸ்கஸ் செக்ஷன் 81. பேரட் பை திஸ் டைம் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், எல்லாரும் வாங்கிருக்கணும்னு நினைக்கிறேன். வாங்காதவங்க வாங்குங்க. செக்ஷன் 81 மார்ஷலிங் செக்யூரிட்டிஸ். இஃப் த ஓனர் ஆஃப் 2 or more ப்ராப்பர்ட்டிஸ் மார்ட்கேஜஸ் them to one person and then mortgages
one or more of the properties to another person, the subsequent mortgagee is, in the absence of a contract to the contrary, entitled to have the prior mortgage debt satisfied out of the property or properties not mortgaged to him, so far as the same will extend, but not so as to prejudice the rights of the prior mortgagee or of any other person who has for consideration acquired an interest in any of the properties. Simple. Marshalling என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Marshalling means அரேஞ்சிங். மார்ஷலிங்னா என்னது? அரேஞ்சிங். நான் காமனா யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை கூட உங்களுக்கு சொன்னேன். மார்ஷல் யுவர் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொன்னா அரேஞ்ச் யுவர் ட்ரூப்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு போர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம பாகுபலி படம் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரூப் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் காலாட்படை, அடுத்து குதிரைப்படை. அப்போ தே ஹாவ் சர்டன் சீக்வன்ஸ் இல்லையா? ஸோ சிமிலர்லி மார்ஷலிங் இஸ் லைக் அரேஞ்சிங், வரிசைப்படுத்துவது அப்படின்னு சொல்லலாம். மார்ஷலிங் த செக்யூரிட்டிஸ் இன் த கேஸ் ஆஃப் மார்கேஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நான் படிச்சதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னது? சென்டென்ஸ் பை சென்டென்ஸ். தட் இஸ், இஃப் த ஓனர் ஆஃப் 2 or more properties mortgages them to one person. So that is the first condition is the mortgager should be the owner of more than one properties. சரியா? ஒருத்தருக்கு ஒன்னுக்கு மேற்பட்ட immovable property இருக்கணும். And you should have mortgaged those properties to one person. Say for example, a person is having the property, the person is X. சரியா? அவர்கிட்ட 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு, A, B and C. ஸோ அதுல 2 or more ப்ராப்பர்ட்டிஸை ஒருத்தர்கிட்ட மார்கேஜ் பண்றாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் A and B அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை என்ன பண்றாரு? Y கிட்ட மார்கேஜ் பண்றாரு. சரியா? ஸோ இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. there are 3 properties A, B and C, and out of those 3 properties that X has mortgaged A and B to Y. சரியா? then mortgages one or more of the properties to another person, the subsequent mortgagee. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை ஆட் பண்றோம். என்ன பார்த்தோம்? A and B அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை ஒய்க்கு வந்து மார்கேஜ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். சப்சிக்வெண்டா என்ன பண்றாருன்னா, அகைன் he is mortgaging B to Z. சரியா? அப்போ இந்த இசட்ங்கிறவருக்கு பேர் தான் சப்சிக்வெண்ட் மார்கேஜின்னு பேரு, Y அப்படிங்கிறவருக்கு பேரு ப்ரையர் மார்கேஜின்னு பேரு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இஸ் a person should have 2 or more properties. ஸோ நான் இப்போ கொடுத்த இல்லஸ்ட்ரேஷன்ல a person is having 3 properties A, B and C. சரியா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு? ஒரு ப்ரையர் மார்கேஜ் கிட்ட 2 ப்ராப்பர்ட்டிஸை மார்கேஜ் பண்றாரு, A and B. அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை என்ன பண்றாரு? சப்சிக்வெண்டா இன்னொருத்தருக்கு மார்கேஜ் பண்றாரு. ஸோ B அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை சப்சிக்வெண்டா இன்னொருத்தருக்கு மார்கேஜ் பண்ணிருக்காரு. அப்போ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். The subsequent mortgagee is, in the absence of a contract to the contrary, entitled to have the prior mortgage debt satisfied out of the property or properties not mortgaged to him. இப்போ இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் A and B அப்படிங்கிற அந்த 2 ப்ராப்பர்ட்டியை வச்சு அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு 20 lakhs borrow பண்ணிருப்பாரு இல்லையா? தென் சப்சிக்வெண்ட்லி B அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இன்னும் ஒரு 10 lakhsக்கு இன்னொருத்தர்கிட்ட சப்சிக்வெண்ட் மார்கேஜ் கிட்ட மார்கேஜ் பண்ணிருக்காரு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் திஸ் Y feels I want to realize that mortgage debt. So he is going to proceed with the thing. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first you should satisfy the mortgage debt with the property which he has, because as far as that Y, the prior mortgage is concerned, he is having 2 properties in hand. So அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்சிக்வெண்ட் மார்கேஜ் பண்ணக்கூடிய அந்த Bங்கிற ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு ஏங்கிற ப்ராப்பர்ட்டியை ரியலைஸ் பண்ணி மார்கேஜ் டெப்டான 20 lakhs எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒன்லி இன் கேசஸ் வேர் சச் அமௌண்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் இஸ் டெப்ட். அவர் அந்த ஏங்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் சேல் பண்றாரு. பட் ஆனா அவருக்கு என்ன வரல? வர வேண்டிய 20 lakhs வரல, 15 lakhs தான் வந்திருக்கு. அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல he has no other option. He has to enforce the mortgage debt with other property. So இப்படி ஒரு ரைட் யாருக்கு இருக்கு? சப்சிக்வெண்ட் மார்கேஜுக்கு இருக்கு. That is what this section says. So சரியா? So this right you can call it as right of a mortgagee, but right of a not mortgagee, a subsequent mortgagee prior mortgage கிட்ட என்ன சொல்லலாம்? You can realize your mortgage debt out of the
ப்ராப்பர்ட்டி தட் ஹஸ் பீன் நாட் கெப்ட் ஆஸ் அ செக்யூரிட்டி டு மீ. எனக்கு நான் இது பண்ணிருக்கிற ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீ ரியலைஸ் பண்ணலாம். பட் ஆனா அது போதுமானதாக இல்லை அப்படின்னா தென் ஹி cannot have the right to make such a claim. அதுவே போதுமானதா இருக்கு, அவர் கொடுத்த பணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியே போதுமானதா இருக்குன்னா he can realize the debt only from that property. சரியா? ஸோ அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. பட் this section last two lines have exception, but not so as to prejudice the rights of the prior mortgagee or any other person who has for consideration acquired an interest in any of the properties. So this section has two exceptions. First exception என்னது, it should not prejudice the right of prior mortgagee. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு prior mortgagee 20 lakhs அட்வான்ஸ் பண்ணிருக்காரு. பட் ஆனா அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜ் கேட்டுக்கிட்ட மாதிரி நான் ப்ரொசீட் பண்ணா எனக்கு என்ன பண்ண முடியல, ஃபுல் அமௌண்ட்டுமே என்னால ரியலைஸ் பண்ண முடியல, மார்ட்கேஜ் டெப்ட் நான் கொடுத்த 20 லட்சத்தை என்னால எடுக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது அப்ளை ஆகாது. பிகாஸ் இட் இஸ் ப்ரிஜுடைசிங் த ரைட் ஆஃப் த ப்ரையர் மார்ட்கேஜி. திஸ் செக்ஷன் even though it is a right of subsequent mortgagee subjected to two conditions. One, it should not prejudice the rights of prior mortgagee. Prejudice na enadhu, பாதிப்பை உண்டாக்க கூடாது, prior mortgagee-க்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும் விதத்துல subsequent mortgagee இந்த ரைட்டை என்ன பண்ண முடியாது, enforce பண்ண முடியாது. That is first exception. Second exception is we should not also prejudice any other person who has for consideration acquired an interest in any of the properties. Sir, அப்படின்னா என்ன, any other person னா யாரு? Because generally இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகிறதுக்கு எத்தனை பர்சன்ஸ் தேவை? 3 persons are there. கரெக்டா? X, Y, Z. X is the original owner cum mortgagor, Y is the prior mortgagee and Z is the subsequent mortgagee. அப்ப இந்த மூணு வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம்ல, கரெக்டா? இந்த மூணு வார்த்தையில ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த லாஸ்ட் லைன்ல ஆர் ஆஃப் எனி அதர் பர்சன் ஹூ ஹஸ் ஃபார் கன்சிடரேஷன் அக்வயர்ட் இன் இன்ட்ரெஸ்ட் இன் எனி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையில அவங்க மார்ட்கேஜார் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ப்ரையர் மார்ட்கேஜி அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜி அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணாம எனி அதர் பர்சன் அப்படின்னு ஏன் யூஸ் பண்ணிருக்காங்க? இப்போ மறுபடியும் இந்த இல்லஸ்ட்ரேஷன், நான் கொடுத்த இல்லஸ்ட்ரேஷனுக்கே போவோம். ஸோ நான் கொடுத்த இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன சொன்னேன், A, B and C 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிருக்காரு, எக்ஸ் வந்து A and B ஒய்க்கு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பர்ட்டிய இசட்டுக்கு கொடுத்திருக்காரு, எதை, பிஏ மட்டும். சரியா? அடுத்து இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இன்னொரு விஷயம் ஆட் பண்றேன். என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு B and C அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து இசட்டுக்கு கொடுத்துட்றாங்க. நவ் தட் இன் பிட்வீன் பர்சன் Y is realizing his mortgage debt 3%. இப்போ அந்த இல்லஸ்ட்ரேஷனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். என்னன்னா ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். the property is 3. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. மூணு விஷயமா இந்த இல்லஸ்ட்ரேஷனை நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், the property is 3, A, B and C. It all belongs to a person called X. X என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் A and B இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை மட்டும் எக்ஸுக்கு மார்ட்கேஜ் பண்றாரு. தென் பிங்கிற ப்ராப்பர்ட்டியை ஒய்க்கு மார்ட்கேஜ் பண்றாரு. சப்சிக்வெண்டா B and C அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை இசட்டுக்கு மார்ட்கேஜ் பண்றாரு. ஸோ ஒரு ப்ரையர் மார்ட்கேஜி, 2 சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுல ஒரு பர்சன் இருக்காரு இல்லையா, யாரு, ஒய். அந்த பிங்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் வச்சிருக்கிற ஒருத்தர் தன்னுடைய மார்ட்கேஜ் டெப்டை ரியலைஸ் பண்றதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிடுறாரு, சேல் பண்ணிடுறாரு. கரெக்டா? ஃபார் கன்சிடரேஷன். அந்த அந்த சேல வேற யாரோ ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அவரே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆக்ஷன்ல ஈவன் த மார்ட்கேஜ் ஹிம்செல்ஃப் கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் கெட் தட் ப்ராப்பர்ட்டி ஆர் சம் அதர் பர்சன். சரியா? ஸோ அப்போ யாரோ ஒருத்தர், எனி அதர் பர்சன் would have purchased that property B. கரெக்டா? பட் அந்த ப்ராப்பர்ட்டி பில யாருக்கு ரைட் இருக்கு, the third person has the right, Z, because இசட்டுக்கு B and C அப்படிங்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணிருக்கோம். அப்போ இசட் வந்து என்ன சொல்ல முடியாது, என்னுடைய ரைட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் சின்ஸ் he is a prior mortgagee and he has sold the, who is the prior mortgagee according to Z, Y is the prior mortgagee and he has sold that property to the consideration to another person in realization of mortgage debt அப்படின்னு இருக்கும்போது he cannot say
no, you should not do this அப்படிங்கறத அவரு சொல்ல முடியாது. The subsequent mortgagee cannot arrange the or cannot enforce the right of marshalling. சரியா? இதுதான் இந்த செகண்ட் எக்ஸெப்ஷன். Any other person who has for consideration acquired an interest in the property. புரியுதா? இந்த மூணு இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்டுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸ் ஒய் ரெண்டு பேர் தான் ப்ராப்பர்ட்டி ஏ பி அண்ட் சி. ஸோ அந்த ஏ அண்ட் பிங்கிற ப்ராப்பர்ட்டியை ஒய்க்கு மார்கேஜ் பண்ணாங்க. ஸோ ஒய் இஸ் த ப்ரையார் மார்கேஜி. அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை பிஏ எடுத்து இசட்டு கொடுத்தா சப்சிக்வெண்ட் மார்கேஜி. ஸோ தி சப்சிக்வெண்ட் மார்கேஜி கேன் ஆஸ்க் த ப்ரையார் மார்கேஜி டு ரியலைஸ் த மார்கேஜ் டெப்ட் out of the property which is not given as security to him அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா எக்ஸெப்ஷன் என்ன சொன்னோம்? who has for consideration has acquired some interest in the property. அவங்க ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னேன்? இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன். இதே இல்லஸ்ட்ரேஷன்ல எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இசட்டுங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்தோம். அவர் பிஎன்சிங்கிற ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணிருக்காரு? மார்கேஜ் அவர் பண்ணிருக்காங்க. ஸோ ஈஸ் அ சப்சிக்வெண்ட் மார்கேஜி. பட் அதுல ஒருத்தர் தன்னுடைய ரைட் வந்து ஒண்ணுதான், அதை அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ அந்த மாதிரி டைம்ல அந்த பர்ச்சேஸோட ரைட்டை இது என்ன பண்ணாது? அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இப்போ நான் சொன்னதையும் இந்த செக்ஷன் 81யும் இன்னொரு வாட்டி செக்ஷன் 81 ஃபுல்லா படிக்கிறேன், கவனிங்க. இப்போ நான் சொன்ன இல்லஸ்ட்ரேஷன் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷன் 81 அகைன் ஐ வில் ரீட். those who are having barred kindly go through, others please listen. Section 81 marshalling securities. If the owner of two or more properties mortgages them to one person and then mortgages one or more of the properties to another person, the subsequent mortgagee is, in the absence of a contract to the contrary, entitled to have the prior mortgage debt satisfied out of the property or properties not mortgaged to him, so far as the same will extend. But not so as to prejudice the rights of prior mortgagee or of any other person who has for consideration acquired an interest in any of the properties. So this is what marshalling securities. It is the right vested with the subsequent mortgagee. He can seek the prior mortgagee to enforce the mortgage debt out of the property which he does not have. அவருக்கு இல்லாம இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிகாஸ் the prior mortgagee is in a better position because he has two securities in hand. So his right is not going to be affected such as the right of subsequent mortgagee who only has one property in his hand. Yeah? So in this section is based on the principle of equity and good conscience. சரியா? ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் இப்போ ஒரு பிகர் ஹார்ம் ஆர் ஒரு லெசர் ஹார்ம் இஸ் கோயிங் டு ஹேப்பன்னா எனிவே லெசர் ஹார்ம் கேன் ஹேப்பன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செக்ஷனை வச்சிருக்காங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் மார்ஷலிங் செக்யூரிட்டிஸ். செக்ஷன் 56ல பார்த்தது மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் அப்படிங்கிறத பார்த்தோம் செக்ஷன் 56ல. தட் இஸ் வித் ரிகார்ட் டு சேல். நீங்க டைரக்ட் எடுத்துக்கோங்க. செக்ஷன் 56 பாருங்க. செக்ஷன் 56க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இல்ல என்ன சிமிலாரிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஷன் 56 மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். நான் அதை படிக்கிறேன், கவனிங்க. நவ் ஐ எம் ரீடிங் மார்ஷலிங் வித் ரிகார்ட் டு சேல். சரியா? வித் ரிகார்ட் டு சேல் அண்டர் செக்ஷன் 66. நாம இப்ப படிச்சது, இப்ப டிஸ்கஸ் பண்ணது மார்ஷலிங் செக்யூரிட்டிஸ் வித் ரிகார்ட் டு மார்கேஜ். இப்ப நான் படிக்க போறது இஸ் வித் ரிகார்ட் டு சேல். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதை திருப்பி நான் இப்ப படிக்கிறேன், கவனிங்க. Section 56 marshalling by subsequent purchaser. If the owner of two or more properties mortgages them to one person and then sells one or more of the properties to another person, the buyer is, in the absence of a contract to the contrary, entitled to have the mortgage debt satisfied out of the property or properties not sold to him, so far as the same will extend, but not so as to prejudice the rights of the mortgagee or persons claiming under him or any other person who has for consideration acquired an interest in any of the properties. So almost a similar section, but since they want to make a differentiation with regard to sale and mortgage, they have incorporated in two places. சரியா? Section 56 and section 81.
which we have gone through. So 81, sorry, section 81. So இதுதான் மார்ஷலிங் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரியா, மறந்துடாதீங்க. Then we will move on to section 82. So section 81க்கு மேல எப்படி இருந்துச்சு, பேராக்ல மார்ஷலிங் அண்ட் கான்ட்ரிபியூஷன் போட்டுருந்துச்சு. அதுல மார்ஷலிங் படிச்சிட்டோம் செக்ஷன் 81ல. Now we will discuss what is contribution under section 82. Okay, contribution to mortgage debt, section 82. Contribution to mortgage debt, where property subject to a mortgagee, sorry, தப்பா படிச்சிட்டேன். Property, where property subject to a mortgage belongs to two or more persons having distinct and separate right of ownership therein. மறுபடியும் படிக்கிறேன் இது வரைக்கும், பிகாஸ் இதுக்கப்புறம் கண்டினியூட்டி இல்லை. Where property subject to a mortgage belongs to two or more persons having distinct and separate rights of ownership therein. That is, contribution speaks about the right of mortgagor, சரியா. Contribution speaks about mortgagor, whereas marshalling speaks about subsequent mortgagee. ஃபர்ஸ்ட் விஷயத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன தெரியுது, டிஃபரன்ஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஆரம்பிச்சிருக்கு, வேர் ப்ராப்பர்ட்டி சப்ஜெக்ட் டு எ மார்ட்கேஜ் பிலாங்ஸ் டு டூ ஆர் மோர் பர்சன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து என்ன பண்றோம், ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இமேஜினேஷன் தான், அந்த மாதிரி நாங்க பர்ச்சேஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஹவு மச் தட் ப்ராப்பர்ட்டி இஸ் 60 lakhs. ஸோ நான் 30 lakhs போட்டிருக்கேன். My friend, another friend has put 15 lakhs and another friend has put 15 lakhs. So இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணிருக்கோம், மார்ட்கேஜ் பண்ணிருக்கோம். அதுதான் இந்த செக்ஷன் ஆரம்பிக்குது. So this section is applicable where a property has co-owners, சரியா. where a property is not a single owner property. section 82 apply ஆகணும் அப்படின்னா that property should belong to co-owners or there should be more than one owner to that mortgage property. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, where property subject to a mortgage belongs to two or more persons having distinct and separate rights of ownership. கரெக்டா. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல we all have distinct and separate rights. I have 50% right and my two of my friends have 25% rights since they have contributed 25% of the sale amount, இல்லையா. In the different shares in or parts of such property owned by such persons or in the absence of the contract to the contrary liable to contribute rateably to the debt secured by the mortgage and for the purposes of determining the rate at which each such share or part shall contribute, the value thereof shall be deemed to be its value at the date of the mortgage after deduction of the amount of any other mortgage or charge to which it may have been subject on that date. So இப்போ இது என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் mortgage debt. So for example, we have obtained loan by keeping that property and we have to pay monthly interest of say for example 60,000. So how much I have to pay அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I have to pay 30,000 since I have 50% share in that property. The other two persons have to pay 15,000 each because they have 25% share area. So that is what this section says. How much a mortgagor has to contribute. இந்த செக்ஷனுக்கு இன்னொரு பேரு doctrine of contribution பேரு. With regard to mortgage money, the payment of interest and other aspects, how much each owner of a property has to contribute அப்படின்னு சொல்றதா இந்த செக்ஷன். So it is based on the share they possess at that property. Since நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல நான் 50% ஷேர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் 50% என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். மற்ற 2 பேரு 25% கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி 60,000 ஐ ஹாவ் டு பே இன்ட்ரெஸ்ட் ஃபார் திஸ் மார்ட்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு பே 30,000 அண்ட் மை அதர் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் டு பே 15,000 அண்ட் இட் இஸ் சப்ஜெக்டட் டு எனி டிடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மார்ட்கேஜுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு ப்ரையார் என்கம்பரன்ஸ் இருக்கு, அந்த என்கம்பரன்ஸ்க்குன்னு சொல்லி நாங்கள் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். அந்த அக்ரிமெண்ட்ல one person would have obtained more money by this property. So அப்போ நாங்க அதுல என்ன போட்டிருப்போம், you have to pay this much and this much அப்படின்னு போட்டிருப்போம். Subject to that this mortgage has to continue சொல்றாங்க. prior encumbrance உட்பட்டு you have to contribute அப்படின்னு சொல்றாங்க. But general contribution is based on the share of a person involved in the property or his ownership. சரியா?
then second paragraph of this section, where of two properties belonging to the same owner, where two properties belonging to the same owner, one is mortgaged to secure one debt, and then both are mortgaged to secure another debt, and the former debt is paid out of the former property. Each property is, in the absence of a contract to the contrary, liable to contribute ratably to the later debt after deducting the amount of the former debt from the value of the property out of which it has been paid. So, second paragraph says where the property is two. சரியா? ஒருத்தர் ஓனரா இருக்காரு, அவர்கிட்ட ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு என்ன பண்ணிருக்காரு? First he has obtained some loan, and second subsequently he is keeping both the properties and taking some loan. சரியா? அப்போ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாங்கின லோனுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே இவர் பே பண்ணிட்டாரு அப்படின்னா, செகண்ட் again I will read, கவனிங்க, where of two properties belonging to the same owner, the owner is one in this case, சரியா? One is mortgaged to secure one debt, and then both the properties are mortgaged to secure another debt, and the former debt is paid out of the former property. Each property is, in the absence of a contract to the contrary, liable to contribute ratably to the later debt after deducting the amount of the former debt from the value of the property out of which it has been paid. First நான் ஒரு டெப்ட் 20 lakhs வாங்கியிருக்கேன், அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியா வச்சிருக்கேன். அடுத்து ஒரு டெப்ட் 40 lakhs வாங்கியிருக்கேன், அதுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி, ஏற்கனவே வச்ச ப்ராப்பர்ட்டி பிளஸ் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிருக்கேன், செக்யூரிட்டியா வச்சிருக்கேன். ஸோ அந்த பழைய டெப்டை என்ன பண்ணிடுறாங்க, பே பண்ணிடுறேன். எப்படி? அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஐ எம் பேயிங் தட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 20 lakhs பே பண்ணியாச்சு. இப்போ நான் எவ்வளோ பே பண்ணணும்? 40 lakhs. 40 lakhsல எவ்வளோ பே பண்ணணும்? 20 lakhs ஃப்ரம் 20 lakhs இல்லையா? ஏன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா they have to realize the balance amount only from other property concerned அப்படின்னு சொல்றாங்க. Because already one property has been paid for previous debt, former debt கிடைச்சதுனால பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா இந்த செக்ஷன். திஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் மார்ட்கேஜர். மார்ஷலிங் இஸ் த ரைட் அட் த எண்ட் ஆஃப் சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜ். ரெண்டும் இதான் வித்தியாசம். ஹவு ஐ ஹவ் டு கான்ட்ரிபியூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செக்ஷன்ல இருக்கிற மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்றாங்க. தென் லாஸ்ட் பேராகிராஃப், நத்திங் இன் திஸ் செக்ஷன் applies to a property liable under section 81 to the claim of subsequent mortgagee. So marshalling apply பண்ணி prior mortgagee தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்டுக்கு ஆர் அந்த மாதிரியான கேசஸ்க்கு இந்த செக்ஷன் அப்ளை ஆகாதுன்னு சொல்றாங்க. சரியா? ஜென்ரலி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த செக்ஷன் 81 இஸ் வித் ரிகார்ட் டு த ரைட் ஆஃப் சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜி. செக்ஷன் 82 இஸ் வித் ரிகார்ட் டு ரைட் ஆஃப் த மார்ட்கேஜர் கன்சர்ன். ஸோ அந்த செக்ஷன் 82ல it has discusses two cases. First case என்ன பார்த்தாங்கன்னா, proportionately the owner, for example there may be more than one owner to a mortgaged property. அப்போ அவங்களுடைய ரைட்டுக்கு ஏற்ற மாதிரி they have to contribute the debt அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தோம். செகண்ட் பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம்னா, where one person has two properties. ஸோ அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் ஒரு டெப்ட்டுக்காகவும் அடுத்து ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து இன்னொரு டெப்ட்டுக்காகவும் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டெப்ட் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு பே பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் புட் இன்டு என்கம்பரன்ஸ் அப்படின்னு சொல்றது தான் செகண்ட் பேராகிராஃப். ஸோ திஸ் இஸ் த கால்ட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் மார்ட்கேஜர். இதுக்கு பேரு டாக்டரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பேரு. செக்ஷன் 82க்கு பேரு. Section 81 is more important than section 82. Section 81 speaks about marshalling. Marshalling means arranging things. சரியா? So now I will unmute you. உங்களுக்கு ஜெனரலா ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ now it's your time. So now I have allowed you to unmute. சரியா? Now we have 6 minutes time, so you can utilize it in a proper way. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க உங்களுடைய சாட்ல கூட டைப் பண்ணலாம், இல்ல வழக்கம் போல மைக் மூலியமாவும் கேள்வி கேட்கலாம். ஆனா என்னன்னு தெரியல, லாஸ்ட் ஃபியூ டேஸா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸோட எண்ணிக்கை வந்து என்ன பாருதுன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. I don't know why. I know it is inconvenient your online class, but
இது உங்க நன்மைக்காக தான். ஸோ பெட்டர் டோன்ட் பி ஆப்சன்ட் வித்தவுட் எனி ரீசன். ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ இங்க 34 பேர் லைவா காமிச்சாலும் கூட ஸ்டார்டிங்ல 38, 36, now 34, அதுலயும் அட்லீஸ்ட் ஒரு 1/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் would not be properly active in this session. எனக்கு அது தெரியும். நானும் உங்களை மாதிரி ஒருத்தன் தான். ஸோ பார்த்துக்கோங்க. You have to utilize maximum our potential. Any doubts? அட்லீஸ்ட் உங்களால அன்மியூட் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் நான் அன்மியூட் பண்ணதும் உங்கள ஒருத்தர் தயவு செஞ்சு அதையாவது சொல்லுங்க. அன்மியூட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட்ல அமாவாசை எஃபெக்ட் தெரியுது. யாரோ காக்காக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க போல இருக்கு. டவுட் யாருக்காவது இருக்கா ஜென்ரலா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு லீகலா வேற ஏதாவது ஒரு இதுல கூட எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா சொல்லுவேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட் இல்லையா? சரி, ஓகே. அப்ப நானே என்னோட டவுட் ஏதாவது கேட்கறேன். மார்ட்கேஜ் டீட ஓரலா பண்ணலாமா? ஓரலி வெதர் வி கேன் என்டர் இன்டு மார்ட்கேஜ்? கொஸ்டின் நம்பர் 1. இப்போ மைக் ஆன்ல தானே இருக்கு. உங்களை யாராவது சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க இது வரைக்கும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். ஓரளவுக்கான விஷயம் தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. How mortgage to be affected? Whether it can be made orally, or it should be in a written format, or it should be registered, or what is the actual process? அதான் கேட்குறேன் கேள்வி. சொல்லலாமே உங்களை யாராவது ஒருத்தர் எப்படி பண்ண இருக்கணும் மார்ட்கேஜ் டீட்? நான் உங்க சார், சரியா? ஸோ எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. நான் என்ன பண்றேன், என்னோட ஆஃபீஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதை வந்து உங்ககிட்ட வச்சிடுறேன், அடமானம் வச்சிடுறேன். இது ஒரு மெயின் ரோட்லயே இருக்கு, சரியா? ஸோ இந்த ஏரியாவில் இருக்க உங்களில் யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்றேன். டே நீ இதை இது பண்ணி போடா, நான் ஒரு 6 months கழிச்சு ஐ வில் ரீபே வாட் அமௌண்ட், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakhs உங்ககிட்ட வாங்கியிருக்கேன், நான் கொடுத்துட்றேன். அது வரைக்கும் நீ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி பண்ணா ஓகேவா? நம்பி நீங்க பணம் கொடுப்பீங்களா? இல்லை அப்படி பண்ணாலே போதுமானதா? செக்யூரிட்டியா இந்த 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 ஆஃபீஸை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அண்ட் ஐ எம் ரிசீவிங் மணி ஃப்ரம் யூ. இமேஜின் தட் இஸ் அ சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பணம் கொடுப்பீங்களா, இல்ல அப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? லா என்ன சொல்லுதுன்னு கேட்குறேன். நான் என்ன ஃபீல் பண்றேன், இல்லை நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறது இல்லை. வாட் த லா ஸ்டேட்ஸ், ஸோ வாட் செக்ஷன்ஸ் ஆர் வாட் ப்ரொவிஷன் ஸ்டேட்ஸ்னு கேட்குறேன். Actually, you cannot do like that. You have to make a mortgage only by way of registered deed. சரியா? ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா you cannot enforce it in the court of law because the law requires evidence. Evidence in the sense it should be in the way stipulated by law. நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் மூலியமா நான் பணம் கொடுத்துருக்கேன், மார்ட்கேஜ் தான் நான் அவர்கிட்ட நான் பண்ண டிரான்சாக்ஷனுக்கு பேரு மார்ட்கேஜ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதை கோர்ட் வந்து எப்போ எடுத்துக்கும்? ஒன்லி இஃப் இட் இஸ் அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ் ப்ரொவைடட் பை லா. லாஃபுல்லா இருந்தால் தான் கோர்ட் அதை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க அது மூலியமா உங்களோட ரைட்டோ இல்லை ஒரு லைபிலிட்டியோ என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ the law prescribes mortgage should be by way of registered document. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம ஒரு பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை தான். பிரச்சனை இந்த சென்ஸ் என்ன, பிரச்சனை வரும்போது பிரச்சனை தான். இல்லை சார் அவர் ரொம்ப நல்லவர், அவர் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, கரெக்டா பணத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்க சொல்றது செகண்டரி. பட்
you will not get any protection under the law. சரியா? Okay, last 50 seconds. Thank you everyone for attending the class patiently. In next session, we will discuss about deposit in court, section 83 and 84. Thank you everyone. Have a good day.